ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஏ மார்பிள்ஸ் அகாடமி. இந்த வாரம் டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ரகு கோபால் ஃப்ரம் சென்னை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் காப்பர் பார்த்திங்கன்னா எப்படி டெக்னிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ காப்பர் ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே நல்ல டவுனில் கொடுத்துருக்கு. நல்லா இறங்கி வந்த மார்க்கெட்டு 413 412 இந்த ரேஞ்சில் ஒரு ஸ்டாக்னட் ஆகின்னு நிற்கிது. ஸோ காப்பரை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எந்த ஒரு மார்க்கெட்டுமே ஒரு ட்ரெண்ட் பேஸ்டு தான் போகும். ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட்டுங்கிறது ட்ரெண்டை ரிவர்சல் கொடுக்கக்கூடியது. ரிவர்சல் அதே போல் கொடுத்துருக்கு. கீழே பார்த்திங்கன்னா கீழேயும் அதே போல் இந்த ட்ரெண்டை கீழேயும் நம்ம சேஞ்ச் போட்டு பார்த்திங்கன்னா கீழேயும் இந்த இதுக்குள்ளே தான் இன்னும் ஒரு 1 or 2 days ட்ரேட் ஆகும் போல். இது 1 hour சார்ட்டு. இதுக்கு மேலே பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகும்போது மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக ட்ரெண்டு மேலே போகும். ஸோ அப்படி மேலே போச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா 434 வரைக்கும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டாக இமீடியட்டாக 413 வரைக்கும் வரும். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெட்டும் இது டே சார்ட்டு. லெட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. சாரி, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் இன்னும் ஒரு 1 or 2 days இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் மார்க்கெட்டு. ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலே ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகும்போது நல்லா ஸ்ட்ராங் பை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் 152.30 வரைக்கும் கூட மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இதுக்கு மேலே பிரேக் ஆகும்போது அதே போல் ஜிங்க்கும் அதே மாதிரி தான். ஜிங்க் நல்லாவே ஃபால் ஆகிருந்தால் கூட இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஸோ மார்க்கெட் போன வாரம் நல்ல டவுன்ஃபால் கொடுத்தா கூட இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு அப்சைடு கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தக்கன ட்ரேட் பண்ணது ஒரு சிறந்த வழியாக இருக்கும். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபால் ஆகி இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் கொடுக்குது. ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி மார்க்கெட்டுக்கு கொடுக்குறாது. ஃப்ரைடே க்ரூட் ஆயிலே ஒரு கால் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட ஒரே ஒரு சிங்கிள் டார்கெட்லேயே பார்த்திங்கன்னா 70 பாயிண்ட்ஸு. ஸோ என்னுடைய கால்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். அதாவது நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக தான் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இது பப்ளிக் சேனலு. இந்த சேனலில் மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் உள்ள அப்டேட்ஸ்லாம் இந்த சேனலில் கொடுக்குறேன். ஸோ இந்த சேனல்லே பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலுடைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த சேனலில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது க்ரூட் ஆயில் ஃப்ரைடே 5 மணி 2 நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கேன். எந்த இடத்துல அப்படின்னா 3204 3209 இந்த இடத்துல செல்லு. சிங்கிள் டார்கெட்லே 3132. ஸோ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3211 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அதில் ட்ரேட் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் தேட் பார்த்திங்கன்னா டார்கெட்டு 135 கொடுத்துருந்தேன். 132 வரைக்கும் வந்துச்சு. இது எல்லாருக்கும் பொதுவான பப்ளிக் சேனலு. எல்லா தமிழ் ட்ரேடர்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சில வாய்ஸ் மெசேஜையும் அப்பப்போ லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இந்த சேனலில் இந்த சேனலில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. ஹாய் சார், ஐ எம் வாட்சிங் யுவர் வீடியோஸ் லாஸ்ட் 1 month. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ப்ராக்டிக்கல். ஃப்ரைடே ஐ ட்ரேட் அலுமினியம் அண்ட் க்ரூட் ஆஸ் பர். ஆக்சுவலாக அலுமினியமும் பார்த்திங்கன்னா ஒரு 40 காசு ப்ராஃபிட்காக கொடுத்துருந்தேன். 132.80 செல்லு. 132.30 வரைக்கும் 40 பைசாலேருந்து 50 காசு வரைக்கும் அதில் புக் பண்ணலாம். ரெண்டுலேயும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க போல். க்ரூடு ஆஸ் பர் யுவர் அப்டேட்ஸ் டெலகிராம் சேனல் அண்ட் மேட் ப்ராஃபிட் 6700. ஆக்சுவலாக நான் க்ரூட் ஆயில் மட்டுமே பார்த்திங்கன்னா 70 பாயிண்ட்ஸ்லேருந்து 75 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டார்கெட்டு.
இவர் வந்து கிட்டத்தட்ட எந்த இதில் எத்தனை பாயிண்ட் புக் பண்ணியிருக்காருன்னு தெரில. க்ரூட் ஆயிலில் வந்து 5700 கிட்டத்தட்ட 57 பாயிண்ட்லேயே வந்து கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேடர்ஸ் வந்து இந்த சேனலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்ஸு, அப்டேட்ஸு இது எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறேன். மேலும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று சொல்லிக்கிறது வந்து, சார் நீங்களே லேர்ன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இதே மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. நீங்கள் லேர்ன் பண்ணியே ட்ரேட் பண்ணிக்கலாம். இதே இதை நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதே காலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து அலுமினியம் வந்து ஒரு மற்ற எல்லா மெட்டல்ஸோட அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டவுன்ஃபால் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அலுமினியம் வந்து 126-120 வரைக்கும் வேணால் போகலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு லாங் டேர்மாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. மெட்டல்ஸை பொறுத்தளவுக்கு இந்த வீக் வந்து ஒரு ரிவர்சபிள் கொடுக்கலாம். அண்டு இதை மட்டும் வாட்ச் பண்ணி பாருங்கள். காப்பர் அண்டு லெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. ஜிங்க்கும் வந்து ஒரு ட்ரெண்டு ரிவர்சபிளான ஒரு இடத்துல தான் இருக்குது. அண்டு கோல்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு லாங் டர்மாகவே ஒரு சேனலில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனலுக்குள்ளேவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த சேனலுடைய டவுன் சைடு வந்து பிரேக் ஆக போது லாங் டர்மாக அந்த ட்ரெண்ட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கு இன்னும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஸோ இந்த வீக் வந்து இந்த இயரோடைய லாஸ்ட் அண்ட் இந்த இயரோட ஸ்டார்டிங்கும் வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் இயரோடைய ஸ்டார்டிங்கு. எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர். என்ஜாய். தேங்க்யூ.